இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே சனிக்கிழமை அன்னையின் பிள்ளைகளாக நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அதே வேளையிலே இன்றைக்கு தாயாம் திருச்சபையானது மிக பெரிய ஒரு விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. திருச்சபையினுடைய இருபெரும் தூண்களாக இருக்கக்கூடிய புனித பேதுரு, பவுல், இந்த இரண்டு பேருடைய விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாளிலே நிறைய பேர் பீட்டர் அண்ட் பால் என்ற அந்த விதத்தில் நிறைய பேர் இவருடைய இந்த இரண்டு புனிதருடைய நாமத்தை தாங்கியிருக்கலாம். எனவே நாம விழாவை சிறப்பிக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களுக்காக நாம் ஜெபிப்போம். பாந்த சகோதர சகோதரர்களே, இந்த புனிதருடைய வாழ்வை பற்றி நாம் சிந்திக்கிற வேளையில் ஒரு காலகட்டத்திலே ஒரு கடுகு விதை போல இருந்த இந்த திருச்சபை பெரிய ஒரு ஆலமரமாக பறந்து விரிந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த இரண்டு புனிதருடைய திருத்தூதருடைய அந்த ஒரு அயராத ஒரு உழைப்பு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மாற்று கருத்தே கிடையாது. இந்த இரண்டு பேருமே பேதுரு, பவுல் இருவரும் இருவேறு உருவங்களை திசைகளை கொண்ட ஒரு மனிதர்களாக இருக்கிறார்கள். புனித பேதுரை பற்றி நாம் சிந்திக்கிற வேளையில் படிக்காதவர், மீன் பிடிக்கக்கூடிய அந்த தொழிலை செய்யக்கூடியவர், ஒரு சாதாரண பாமரர். அதே வேளையிலே இவருடைய ஆளுமையும் சரி, அவருடைய பணிவாழ்வும் என்று பார்க்கிற பொழுது தன்னுடைய பணிவாழ்வை அதிகமாக யூதர்களுக்கு மட்டும்தான் என்ற ஒரு மனப்பான்மையில் வாழ்ந்தவர் தான் புனித பேதுரு. ஆனால் நேர் எதிர்மாறாக புனித பவுலை பற்றி நாம் சிந்திக்கிற வேளையிலே நன்கு படித்தவர், அதே போன்று மிகப்பெரிய ஒரு குரு கமாலியேல் அவருடைய வழிகாட்டுதலிலே பயின்ற ஒரு மாணவனாக இருக்கிறார். அதையும் தாண்டி அவருடைய பணிவாழ்வு என்று வருகிற வேளையில் தன்னுடைய பணி இந்த யூத மக்களுக்கு மட்டுமல்ல, அதையும் தாண்டி புற இனத்து மக்களுக்குத்தான் தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பு பணி என்ற ஒரு மேன்மையான எண்ணம் கொண்டவராக எல்லா இடங்களுக்கும் நற்செய்தியை கொண்டு சென்றவராக இருக்கிறார். அவருடைய திருத்தூது பயணம் அதற்கு பெரிய உதாரணமாகவும், அவர் எழுதிய அந்த கடிதங்கள் 13க்கும் மேற்பட்ட அந்த கடிதங்கள் அதற்கும் ஒரு சாட்சியாக இருக்கிறது. எனவே இப்படி இருபெரும் தூண்களாக இருக்கக்கூடிய இவர்கள் வெவ்வேறு ஆளுமையையும் வெவ்வேறு பணியையும் கொண்டவர்களாக இருந்தாலும் அவருடைய மரணம் என்னவோ இரண்டு பேருக்கும் ஒன்றாகத்தான் இருந்தது. நீரோ என்ற மன்னனால் இரண்டு பேருமே கிபி 67 கொலை செய்யப்படுகிறார்கள். அவருடைய இறப்பும் கூட வித்தியாசம் ஒன்றாக இருக்கிறது. படிக்காத பாமரராக இருக்கக்கூடிய புனித பேதுரு தன்னுடைய குரு இயேசுவை போல, நான் சிலுவையில் அறையப்பட தகுதியற்றவன், எனவே என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார். அதுக்கு ஏற்ற விதத்திலே அவருக்கு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு அவருக்கு அந்த மரணம் கொடுக்கப்படுகிறது. அதே போல பேதுரு வாளால் வெட்டப்பட்டு இறந்தார் என்று அவருடைய இறப்பை பற்றியும் நாம் பார்க்கிறோம். எனவே இரண்டு பேருமே ஒரே நாளிலே இறந்து மிக சிறப்பான ஒரு சாட்சியாக இவர்கள் வாழ்ந்ததனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு தாய் திருச்சபை இருபெரும் தூண்கள் பேதுரு, பவுல் அவருடைய விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அதே வேளையில் இந்த இரண்டு பேரும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? இரண்டு பேருமே கொள்கை பிடிப்பு உள்ளவர்களாக இருந்தார்கள். தாங்கள் எந்த பணிக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டார்களோ, இந்த இயேசுனுடைய நற்செய்தி அறிவிப்பு பணியை எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்வது தங்களுடைய மேன்மையான உன்னதமான ஒரு வாழ்வு என்பதை அவர்கள் உணர்ந்தபோது அதை இறுதி வரை முழுமையாக செய்து பிடித்தார்கள் என்பதுதான் அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய பாடம். அதே வேளையிலே இந்த நற்செய்தி அறிவிப்பு மட்டும்தான் தங்களுடைய அயராத பணி என்பது அவர்கள் கொண்டிருந்த அந்த பணி வாழ்வினுடைய வெளிப்பாட்டிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மற்றொரு பாடமாக இருக்கிறது. எனவே இந்த இரண்டு பெருகிற தூண்களை ஒரே நாளிலே விழாவாக கொண்டாடக்கூடிய நமக்கு இவர்கள் இருவருடைய வாழ்வும் சொல்லக்கூடிய செய்தி என்ன? என்னதான் நமக்கு பல்வேறு விதமான வேறுபட்ட எண்ணங்களும் இருவேறுபட்ட ஆளுமையை கொண்டவர்களாக இருந்தாலும் திருச்சபை என்பது என்று வருகிற வேளையிலே இறைவனை மையப்படுத்தி அந்த நற்செய்தியை எல்லா இடங்களுக்கும் நாம் கொண்டு செல்லக்கூடிய கருவிகள் என்பதை உணர வேண்டும்.
நம்முடைய ஒரே எண்ணமும் நம்முடைய தாரக மந்திரமும் நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது மட்டும்தான் என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு எல்லா திருச்சபையிலும் எல்லா பங்கு தலங்களிலும் ஏன் குருத்துவ வாழ்வை மேற்கொண்டிருக்கக்கூடிய அருத்தந்தையர்கள், அத்துணை அருட்சகோதரிகள், பல்வேறுபட்ட மனநிலை நமக்கு இருந்தாலும் நம்முடைய எண்ணமும் நம்முடைய சிந்தனையும் இந்த எடுத்துக்கொண்ட அந்த பிரதிக்கினையிலே உறுதிப்பாடை நாம் கொண்டிருக்க வேண்டும். நற்செய்தி அறிவிப்பு பணியிலே அயராத பணியாக நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து கொண்டால் மட்டும்தான், எப்படி இந்த 2 பேரும் மிக சிறிய அளவில் தொடங்கப்பட்ட இந்த திருச்சபை இன்றைக்கு மிகப்பெரிய ஆலமரமாக வளர்வதற்கு காரணமாக இருந்தார்களோ, அதே போல நாம் பணியாற்றக்கூடிய பணிகளிலும் பொதுநிலையராகிய உங்களுடைய வாழ்விலும் அதை நாம் எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்ல முடியும் என்ற அந்த சிந்தனையோடு இந்த 2 பெரும் தூண்களிடமிருந்து இந்த ஒரே ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொண்டு நற்செய்தி அறிவிப்பாளர்களாக, அவர்களைப் போல பிரதிக்கினை உள்ளவர்களாக, அதை கடைசி வரை கொண்டு செல்லக்கூடிய மக்களாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்ம நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.